Villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சுதர்ஷன் ரெட்டி 1946ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி அப்போதைய ஆந்திர மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் பிறந்தார். உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை முடித்து 1971ஆம் ஆண்டு ஆந்திர மாநில பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார். 1988 முதல் 1990 வரை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராகவும் 1990ஆம் ஆண்டு 6 மாதம் மத்திய அரசின் கூடுதல் நிலை ஆலோசகராகவும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆலோசகராகவும் நிலை ஆலோசகராகவும் சுதர்ஷன் ரெட்டி பணியாற்றியுள்ளார். 1995ஆம் ஆண்டு ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்ட சுதர்ஷன் ரெட்டி பின்னர் 2005ஆம் ஆண்டில் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய சுதர்ஷன் ரெட்டி 2011ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். 2013ஆம் ஆண்டு கோவா லோக் ஆயுக்தாவின் தலைவராக பொறுப்பேற்ற சுதர்ஷன் ரெட்டி அதே ஆண்டு அந்த பதவியிலிருந்து விலகினார். இந்தியா கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக பாஜக அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் வீட்டில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டியை மல்லிகார்ஜுன கார்கே அறிவித்தார். இதையடுத்து வரும் 21ஆம் தேதி சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். Villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா.